Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் டே 6லேருந்து டே 10 வரைக்கும் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக நம்ம ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டே 6 ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டேபிள் கொடுத்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அப்புறமா அதோட செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே மிஸ் ஆகிறத கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு இப்போ தெரிய வேண்டிய ஃபார்முலாஸ்லாம் என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா எஸ்பி மைனஸ் 1/CP, SP/CP மைனஸ் 1 இன்ட்டு 100. இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா 1 மைனஸ் SP/CP இன்ட்டு 100. ஓகேவா? இங்கே எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ் அண்ட் சிபினா காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ். சிபிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ், எஸ்பிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்க்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க 16,000. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 90% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு இருக்க காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 16,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்துட்டு 90% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம். 90 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், எஸ்பி பை காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 16,000 மைனஸ் 1 இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 100ம் இங்கே இருக்க 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகுது. Okay, so 9 is equal to SP by 16,000 minus 1 into 10 அப்படின்னு போடுறோம். ஆப்போசிட் சைட்ஸில் 0 zeros, அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் போது கேன்சல் ஆகும். அந்த இதுபடி தான் கேன்சல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 10 உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 is equal to SP by 16,000 into 10 minus 1 into 10 னா 10. ஸோ இந்த 0வும் இதுவும் கேன்சல் ஆகும். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு 1600ன்னு வரும். ஸோ 9 is equal to SP by 1600 minus 10 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த மைனஸ் 10 இந்த சைட் கொண்டு போகிறோம். 9 plus 10 is equal to SP by 1600. So 19 is equal to SP by 1600. SP by 1600. ஸோ இப்போ இந்த இதை இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 19 into 1600 is equal to SP. இதுதான் நம்ம ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போது 19 into 1600 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு 30400 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 30,400 rupees. ஓகேவா? ஸோ இங்கே நம்மளோட ஆன்சர் 30,400 தான் நம்ம ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டெலிவிஷன்னு கொடுத்துருக்காங்க. டெலிவிஷனோட காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 13,500ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு 12% லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டெலிவிஷனோட காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு 13,500. 13,500
அண்ட் இதோட லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா படி அப்ளை பண்ணோம். லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எஸ்பி அதாவது 1 மைனஸ் எஸ்பி பை சிபி இன்ட்டு 100. ஓகேவா, இதுதான் லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா. லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோனா 12 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ்பி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சிபி கொடுத்துருக்காங்க 13,500 அப்படின்ட்டு இன்ட்டு 100. ஸோ இங்கேயும் ஜீரோஸ் எதுவும் காமனாக இல்லை. ஸோ ஜஸ்ட் அப்படியே 100 உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ்பி இன்ட்டு இங்கே 100, 1 இன்ட்டு 100 100 தான், இங்கே இன்ட்டு 100 divided by 13,500. இந்த ரெண்டு ஜீரோஸும் கேன்சல் ஆகுது. ஸோ அடுத்தது 12 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் எஸ்பி பை 135 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த எஸ்பிங்கிறத இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா 12 ப்ளஸ் எஸ்பி 12 ப்ளஸ் எஸ்பி பை 135 இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த 12 இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா எஸ்பி பை 135 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 12 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எஸ்பி பை 135 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 12 அப்படின்னா 88ன்னு வரும். ஸோ எஸ்பி is equal to 88 into 135. So 88 selling pricing-ங்கிறது 11,880. ஓகேவா, 11,880 இதுதான் செல்லிங் ப்ரைஸ். அண்ட் அடுத்தது உட்டன் அலிமார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இவங்க வந்துட்டு லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6,786ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 6,786 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ் பர்சன்டேஜ் 13% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸஸ் 13% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னதுன்னா 1 மைனஸ் எஸ்பி பை சிபி இன்ட்டு 100. ஓகேவா, ஸோ இதை படி நம்ம அப்ளை பண்ணோம். 13 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ்பி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 6,786 பை சிபி இன்ட்டு 100. ஓகேவா, ஸோ இப்போ 100ஆல் உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 6,786 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டோம்னா 6,786,00 அப்படின்னு வரும், டிவைடட் பை சிபி. ஸோ இப்போ வந்துட்டு 13 இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா 0 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 13 மைனஸ் ஆஃப் 6,786,00 டிவைடட் பை சிபி. ஓகேவா, ஸோ 100 மைனஸ் 13 0 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 13 அப்படின்னு போட்டிங்கன்னா 87 மைனஸ் 6,786,00 பை சிபி அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்தது 0 இஸ் ஈக்குவல் டு, அதாவது இப்போ இந்த சைட் கொண்டு வரீங்க.
678600 டிவைடட் பை சிபி. இதை வந்துட்டு இந்த சைட் கொண்டு வரீங்க. கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 87 is equal to 678600 by CP அப்படின்னு வரும். ஸோ சிபியை இந்த சைட் கொண்டு வந்துட்டு 87 இங்கே கொண்டு வரீங்க டினாமினேட்டரில். அப்படி கொண்டு வரும்போது சிபி இஸ் ஈக்குவல் டு 678600 டிவைடட் பை 87 அப்படின்ட்டு வரும். ஸோ சிபியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 678600 divided by 87, which is 7800. ஓகேவா, இதுதான் நம்ம சிபி. $7,800. நெக்ஸ்ட் சேருக்கும் அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். இவங்க ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க 12.5% அப்படின்ட்டு. அடுத்து இவங்க செல்லிங் ப்ரைஸ் 7000 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை கண்டுபிடிக்கிறணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோ, 7000. அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க 12.5%. 12.5னா 12.5. இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 25/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, 25/2% அப்படின்னு எழுதிக்கலாம். 2 × 12 + 1. ஓகேவா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம இம்ப்ராப்பராக மாற்றுறோம். ஸோ இப்போ வந்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SP/CP -1 × 100. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். ஸோ 5/2 is equal to SP 7000 by CP -1 × 100. ஸோ 25ம் 100யும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் 4 டேபிளில். ஓகேவா, கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ 1/2 is equal to 7000 by CP -1 × 4. ஸோ 4 வந்துட்டு நீங்கள் உள்ளார மல்டிப்ளை பண்ணும். 4 உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 is equal to 7000 × 4 by CP -4 அப்படின்னு வரும். ஸோ இந்த -4 இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா +4. ஸோ 1/2 + 4 is equal to 7 4s are 28,000 divided by CP. ஸோ இதை இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். 9/2 is equal to 28,000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு இங்கே CP இதை வந்துட்டு இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதாவது சிபி மட்டும் இங்கே வரணும், இதை ரெண்டுத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துடணும், இதை இந்த சைட் டிவிஷனுக்கு கொண்டு வந்துடணும். ஓகேவா, ஸோ எப்படி வரும் அப்படின்னா 28,000 divided by 9/2 is equal to CP அப்படின்னு வரும். ஸோ CP is equal to 28,000 by 9 into 2 மேலே. ஓகேவா, ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணோம். 28,000 into 2 divided by 9 அப்படின்னா உங்களுக்கு CP is equal to 6,223 அப்படின்னு வரும். ஓகேவா, இதுதான் உங்கள் ஆன்சர். ஸோ CP is equal to
6223 ஓகேவா. நெக்ஸ்ட் ஏர் கண்டிஷனர் கொடுத்துருக்காங்க 32400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்துட்டு 7% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம அதே ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணோம். இதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 32400 இதோட சிபி. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 7%. ஸோ 7%. அடுத்தது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னென்னா SP/CP -1 × 100 ஓகேவா. இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா. அண்ட் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எஸ்பியை கண்டுபிடிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். 7 = SP/CP. ஸோ எஸ்பி தான் நம்மளுக்கு தெரியாதா, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சிபி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 32400 இங்கே -1 × 100. 100 இப்போ உள்ளார எடுத்துகிட்டு போங்க. 100 இப்போ உள்ளார எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 7 = SP × 100 divided by 32400 minus of 1 × 100 னா 100 ஓகேவா. ஸோ இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது 7 = SP/324 - 100. இப்போ இந்த -100 இந்த சைட் கொண்டு போகிறீங்க, +100 மாறிடும். 7 + 100 = SP/324 ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா 107 = SP/324 அப்படின்னு வரும். ஸோ 107 × 324 = SP. ஸோ 107 × 324 அப்படின்னா உங்களுக்கு 34668 கிடைக்கும். ஸோ SP = 34668 ஓகேவா. ஏர் கண்டிஷனரோட SP வந்துட்டு 34668 ஓகேவா. தானே நம்மளுக்கு கிடைச்ச SP. எஸ் ஓகே. நெக்ஸ்ட் குரூப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி போடுறது தான் ஸ்கூலில் போயிட்டு. ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு காலமில் கொடுக்கல பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு செல்லிங் ப்ரைஸை போட்டு உங்களுக்கு வரது ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட பர்சன்டேஜையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காது ஓகேவா. நான் உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன் இப்போது. வெயிட், எக்ஸப்ட் திஸ் ஒன் உங்களுக்கு மீதி எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன். பிகாஸ் மீதி எல்லாத்துக்கும் டேட்டா கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். எப்பயுமே ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் இதுதான். காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இங்கே பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் 384 இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் 320 இருக்குது. அப்போது நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. அதாவது 2 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு லாபம் தானே கிடச்சிருக்கு. ஸோ சேம் வே இங்கே லாபம் தான் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ரெண்டுத்துக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா வந்துட்டு SP/CP -1 × 100. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு 1 - SP/CP × 100 ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. நான் இதை அப்ளை பண்ணுறது தான் பாக்கி ஓகேவா. ஸோ இப்போ ப்ராஃபிட் தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் ப்ராஃபிட் எது லாஸ் எது அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது காஸ்ட் ப்ரைஸ் விட. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ஒன்லேயும் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டுக்கும் ப்ராஃபிட். அடுத்ததுக்கு செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு லாஸ். இவங்க ஆல்ரெடி இதை முடிச்சிட்டாங்க. ஸோ விட்டுடலாம். அடுத்தது இங்கே வந்துட்டு நம்ம செல்லிங் ப்ரைஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க ஓகேவா.
ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம அசியூம்டாக 50 அப்படின்னு போடலாம். இங்கே 50 rupees அப்படின்னு போட்டு நம்ம இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜையும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 384, 320. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 384, காஸ்ட் ப்ரைஸ் 320 minus 1 into 100. ஸோ 384 minus 320 LCM எடுக்கிறோம்ல, அதனால அப்படி ஆகுது. ஓகேவா? 320 by 320 into 100. ஓகேவா? ஸோ அடுத்தது 384 minus 320 அப்படின்னா நம்மளுக்கு 40 நம்மளுக்கு 64 வரும். 64 by 320 into 100. 64 by 320 into 100 ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ 64ம் 320யும் ஒரே டேபிளில் போகும். ஸோ இங்கே 2 times, இங்கே 10 times, அண்ட் இங்கே ஒரு 0வும் இதுவும் கேன்சல் ஆகுது. ஸோ ஃபைனலாக இருக்கிறது 20. நம்மளுக்கு இதில் ஃபைனலாக வர்றது 20%. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 20%. ஓகேவா? ஸோ 20%. நெக்ஸ்ட் ஒன்க்கு 2500 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2700 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா படி அப்ளை பண்ணுங்கள். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் என்னது, செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 2700. ஸோ 2700 by காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 2500 minus 1 into 100. ஃபர்ஸ்ட் உள்ளார இது பண்ணும். ஸோ 2700 minus 2500 divided by 2500 into 100 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ மேலே வந்துட்டு 200ன்னு வரும். 200 divided by 2500. ஸோ இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகுது. இன்ட்டு 100ன்னு இருக்கு. ஸோ 25ம் 100ம் 4 times கேன்சல் ஆகுது. அப்படி ஆகும்போது நம்மளுக்கு 2 into 4 அப்படின்ட்டு வரும். ஸோ 2 into 4னா 8%. ஸோ நம்மளுக்கு இதில் கிடைச்சிருக்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்துட்டு 8%. ஓகேவா? நெக்ஸ்ட் 380, இங்கே 361 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணணும். இதை நான் இதை டேரெக்டாக ஃபார்முலா திருப்பி எழுதாமல் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே ஃபார்முலாவோட இது கொடுத்துருந்தேன், அதனால டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 1 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் என்ன, 361 காஸ்ட் ப்ரைஸ் 318 கொடுத்துருந்தாங்க, இன்ட்டு 100. ஸோ 380 minus 361 divided by 380 அப்படின்னா நம்மளுக்கு மேலே 19 by 380 into 100 அப்படின்ட்டு வரும். ஸோ இதுவும் 2 times கேன்சல் ஆகுது. 20, இந்த ஜீரோவும் கேன்சல். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக முடிக்கும் போது உங்களுக்கு 5% அப்படின்னு வரும். இதோட லாஸ் 5%. ஓகேவா? லாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு இங்கே 5%, பட் 2%ன்னு கொடுத்துருக்காங்க. வெயிட், இங்கே நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். எஸ், நம்ம போட்ட வரைக்கும் எல்லாம் கரெக்டு தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தப்பு. இது வந்துட்டு 5%. ஓகேவா? அண்ட் அடுத்தது நம்ம இங்கே ப்ராஃபிட் வர மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 50 அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 40 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 50 and 40 இதை தான் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு கன்சிடர் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு
50 by 40 minus 1 into 100. So 50 minus 40 by 40 into 100. So 10 divided by 40 into 100. இந்த 0 இதுவும் கேன்சல் ஆகுது, 4ம் 100ம் கேன்சல் ஆகுது. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு 25% அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ 25%. நெக்ஸ்ட் 5000 இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் ப்ரைஸ் 5000 அண்ட் செல்லிங் ப்ரைஸை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு தந்துட்டாங்க. ஸோ இதே ப்ராஃபிட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். 5 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? 5 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எஸ்பி அப்படியே விட்டுருங்க. காஸ்ட் ப்ரைஸ் 5000 கொடுத்துருந்தாங்க. ஸோ 5000 minus 1 into 100. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 100 உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது 5 is equal to SP into 100 divided by 5000 minus 1 into 100னா 100 தான். ஓகேவா? ஸோ இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகுது. அண்ட் இந்த மைனஸ் 100 இந்த செட் கொண்டு வரும். 5 plus 100 is equal to SP by 50. 105 is equal to SP by 50. ஸோ இப்போ இந்த 50 இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். 105 into 50 is equal to SP. ஸோ இப்போ 105 into 50 அப்படின்னா நம்மளுக்கு 5250 கிடைக்குது. 5250 is equal to selling price. 5250 இதுதான் இதோட செல்லிங் ப்ரைஸ். இந்த எவாலுவேஷன் பார்ட் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டே 7 ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி. இஃப் அ ஃபாதர் பாட் rupees 5000 at 6% per month, then find the simple interest he paid at the end of the year அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா SI is equal to P into time period into rate of interest divided by 100. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு 5000 அண்ட் டைம் பீரியட் வந்துட்டு 12 மாதம். 12 பிகாஸ் ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது. ஸோ 12 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 6% per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 டிவைடட் பை 100. ஓகேவா? இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இப்போ 50 இன்ட்டு 12 இன்ட்டு 6 இருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 3600 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம ஆன்சர். ஸோ 3600. நெக்ஸ்ட் குரூப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் அங்கே போய் பண்ணுறது தான். ஓகேவா? அடுத்தது டே 8. டே 8லேருந்து டே 10 வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஓகே, பாய்.